முப்பாத்தா வீட்டுக்கு போவோமா? நாளைக்கு காலையில வேற சீக்கிரமா எந்திரிக்கணும். பால் குடம் வேற இருக்கு பாத்தியா? ஆமாக்கா, போவோம்க்கா. இந்த பிள்ளைங்களை கூட்டு கிளம்பிடுவோம். எடி சாண்டி ஷாலு போலாமா வீட்டுக்கு? என்ன சித்தி இவ்வளவு நேரம் இங்கே இருந்துட்டோம், அது கடைசியா எப்படி முடியுதுன்னு பார்க்காம போலான்னு சொல்றீங்க? அது இப்போதைக்கு முடியாதுமா, அது காலையில தான் முடியும். நம்ம இப்ப கிளம்பி போனாதான் நாளைக்கு காலையில பால் குடத்துக்கு எல்லாமே ரெடி பண்றதுக்கு. காலையில அப்புறம் நீங்கெல்லாம் நல்லா தூங்குவீங்க, உங்களை எழுப்பவே முடியாது. பெரியமா ப்ளீஸ் பெரியமா, கிளைமேக்ஸ் பார்த்துட்டு போகலாம் பெரியமா. இப்போவே போனால் எங்களுக்கு தூக்கமும் வராது. ஆமாம்மா, லாஸ்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம். இந்த நாடகம் இப்போதைக்கு முடியாது. இந்த நாடகம் முடியறதுக்கு காலையில் 7 மணி ஆகும். 7 மணி வரைக்கும் இது கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்கும். 7 மணியா? ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால் இருக்க முடியாது. இப்போவே உங்கள் மாமா தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் போகிறேன், நீங்களாம் பொறுமையாகவே வாங்கடி. பிள்ளைங்களா, இப்போ வர போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? சித்தி இல்லைன்னா இப்போ நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் இன்னும் ஒரு 1/2 hour பார்த்துட்டு தூக்கம் வரப்போ வந்துடுறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இங்கே பாருங்க பசங்களா, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, தூங்கலாம். தனியாக இங்கெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. மா ப்ளீஸ்மா, ஒரு 30 minutesமா, கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு வரோம்மா, கூப்பிடாதம்மா. சரி பிள்ளைங்களா, 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுங்க, சரியா? ஓகே சித்தி, நீங்கள் போங்க, நாங்கள் 30 minutes வீட்டுக்கு வந்துடுறோம். ஏய், தனியாக இருந்து என்னடி பண்ண போகிறீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். அக்கா வேணும்னா நீங்களும் எங்கள் கூட இங்கே இருங்களேன். ஐயோ, என்னாலாம் முடியாதுமா, நான் கிளம்புறேன். என்னக்கா மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா? நீ வேற ஏண்டி, அந்த மனுஷன் இன்னத்துக்கு தூக்கம் இல்லாமல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாரு. நான் போனாதான் அவர் தூங்குவார். ஏன்னா நாங்கள் அதேதான். சரி நான் கிளம்புறேன், சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேக்கா, நீங்கள் பார்த்து போங்க. எப்படியும் அவங்க 3 பேரை சமாளிச்சு அனுப்பியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது ஷாலு? அடுத்து என்ன, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். போகலாம் தான், பட் இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க்குன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணுமா? ஓ கமான் சாண்டி, எதுக்கு நீ இப்படி பயப்படுற? நம்ம ஊர், நம்மளை தாண்டி என்ன வந்துட போகுது? ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்ப்ளோர் தானே. அண்ட் அதுவும் இல்லாமல் இதனால நமக்கு நல்ல ஒரு ஃபேம் கிடைக்குதுன்னா அதுக்காக நம்ம பண்ணலாமே, என்ன தப்பும் இல்லையே. ஆமாம் சாண்டி, எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்கிறது சொல்லு? வா சும்மா போயிட்டு வரலாம். சரி வா போகலாம். டேய் மச்சான் ஆனந்து. சொல்றா, என்னடா? டேய் மச்சான், உன் ஆளு சாண்டி இந்த பக்கமா போகுதுடா. ஏய், என்ன குடிச்சது இன்னும் தெரியலையா உனக்கு? ஐயோ மச்சான், நான் குடிச்சுதாண்டா இருக்கேன். அதுக்காக எனக்கு என்ன கண்ணு தெரியாமல போச்சு. அவளோட தங்கச்சிங்க கூட போனாடா அந்த பக்கமா. ஏய், என்னடா வளர்ற லூஸ் பைலே? ஆமா மச்சான், அவ அப்புறம் அந்த நெட்டையா ஒருத்தி இருப்பாளே அவ, அப்புறம் கருப்பு கலர் முடி வச்சிட்டு இருப்பாளே அவ, அதான் முப்பெரும் தேவி மாதிரி சுத்திட்டு இருப்பாளுங்களே அவளுங்க இந்த பக்கமா போனாளுங்க மச்சான். டேய் மச்சான் சும்மாறா. நானே குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா தாத்தாவோ பாட்டியோ கண்டுபிடிச்சி வெளுத்துருவாங்கன்ட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு நீ ஏன்டா இப்படி சாவடிக்கிற? ஏய், என்னை நம்பல. சரி, நாடகத்துக்கு வந்தாங்கன்னே வச்சுக்கோ. பொம்பளை பிள்ளைங்க இந்த நேரத்துல அந்த பக்கமா போய் என்ன வேலை இருக்கும்? என்ன வேலை இருக்கும்? அதை தாண்டா நானும் கேக்குறேன், என்ன வேலை இருக்கோ? ஏலே கிறுக்கு மாதிரி பேசாதடா மச்சான், ஐ ஆம் சீரியஸ். ஏதோ அவளுங்க பண்றாளுங்க யாருக்கும் தெரியாம. என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மரியாதையா வா போலாம். ஏய், என் ஆளு பத்தி அப்படி பேசுன எங்கேயோ குத்தி கொன்னுடுவோம் பார்த்துக்க. சரிடா, போய் பார்ப்போம். மேபி நம்ம ஹெல்த் இதெல்லாம் தேவைப்படலாம்ல மச்சான். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி சரி போலாம். அங்க பாரு, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மஞ்ச மண்டையன் உட்காந்துட்டு எப்படி வேண்டிக்க பார்த்துட்டு இருக்கான்னு. அவனையும் இழுத்துட்டு வா போலாம். டேய் இத்ரா, இங்க பாருடா. என்ன, எங்க இருந்தோ யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரியே ஒன்று தோணுது. இல்யூஷன். என்ன இந்த நாய் நம்மளே போதையில் இருக்கோம்னா நம்மளை விட போதையில் இருப்போம் போலியே.
தோ வரேன். எம்மாடி பேய் அடிச்சிடுச்சு, என்ன பேய் அடிச்சிடுச்சு, ஐயையோ என்ன சாவடிக்க போகுது. டேய் மஞ்ச முடி, பேயும் அடிக்கல நாயும் அடிக்கல, நான் தான் அடித்தேன். இன்னைக்கு வாவ் சாண்டி கவி பாத்தீங்களா? வாவ் செம்ம சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஷாலு செம்மையா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா ஷாலு எனக்கெல்லாம் வயிறு கலக்குது. திடீர்னு எங்க இருந்தாவது பேய் எதனா வந்துடுச்சுன்னா ப்ளீஸ் வா. அதுவும் இல்லாமல் இப்போ திருவிழா டைம் வேற, யாரும் ரோட்ல கூட வரமாட்டாங்க, எல்லாரும் அந்த கூத்து பார்க்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதனா பிரச்சனைனா என்ன பண்றது? சாண்டி அதனால தானே நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் சாண்டி. நீ சொல்றது புரியுது ஷாலு, இருந்தாலும் எனக்கே பயமா தான் இருக்கு. கமான் கவி. சாண்டி எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம சேனலுக்காக ஒரு டேர் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதானே. ஒன்றும் இல்லை, உள்ளே போயிட்டு சும்மா ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாரு வியூஸ் சும்மா பிச்சுக்கும். நம்ம சேனலுக்காக, ஆமாம் அதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கோம். இருந்தாலும் பயமா இருக்கே. கமான் சாண்டி, நீயே சொன்ன எல்லாருமே கூத்து பார்க்குற இடத்துல தான் இருப்பாங்கன்ட்டு. இதே நார்மல் டைம்னா ரோட்ல அத்தனை பேர் வருவாங்க போவாங்க, நம்மளாலையும் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. அப்படி இருக்கப்போ நம்மளால எப்படி இந்த டேர் பண்ண முடியும்? இது ஒரு அபண்டன்டான பேலஸ். இந்த பேலஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது நமக்கான டேர். லக்கிலி நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு இது, அதனால நம்மளால இந்த டேர் பண்ண முடியுது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஷாலு, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இல்லை உனக்கு? கமான் கவி, பேய் பிசாசுன்னு ஒன்று இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. மேபி இதுக்குள்ள பூச்சி பூரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தானே நம்ம ஒரு சேஃப்டிக்காக ஹிட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்த்துக்கலாம் வா. ஜஸ்ட் ஒரு 4 இடத்துல நின்று சும்மா வீடியோ பண்ணிட்டு நம்ம போயிடலாம். நம்ம டேர் முடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் வியூஸ் நல்லா வரும். அட்லீஸ்ட் இந்த தடவையாவது யூடியூப்ல பேமெண்ட் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம்ல. சரி ஓகே ஷாலு, உனக்காகவும் நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் நான் இந்த டேர் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன். போலாம் ஓகேவா? சாண்டி போலாம் சாண்டி. இதுல பெருசா எந்த பிரச்சனையும் வரும்னு எனக்கு தோணல. வா சும்மா உள்ள போலனா கூட பரவாயில்ல, சும்மா அப்படியே மெலோட்டமா வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். போலாம் தான், ஆனா இந்த பேலஸ் பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. சாண்டி அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. சொல்றவங்க கட்டுக்கதையா சொல்லிட்டு இருக்கலாம். பட் அந்த கட்டுக்கதையை நம்ம கண்டென்ட்டா மாத்தி நம்ம சேனல்ல போட போறோம், அவ்வளவுதான். இதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நம்ம வீடியோஸ்ல பேசலாம், நல்ல வியூஸ் வரும். அதோட நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம், யாருக்குமே தெரிய போறது கிடையாது. என்ன சொல்ற? சரி ஓகே வாங்க போலாம். டே நாசமா போறவனே, இப்போவாவது விட்டு தொலைடா. டவுசரே தேஞ்சு போயிடுச்சு, தரன்னு இழுத்துட்டு வர. ஓ சாரி மச்சான், ஏஞ்சி நில்லு மச்சான். ஏஞ்சி நில்லா? ஐயோ, நான் ஏன் தான் இவனுங்க கூட சேர்ந்து இப்படி கெட்டு நாசமா போறனோ எனக்கே தெரியல. டேய் மச்சான், ஏன்டா அடிக்கிற என்ன? அடிக்கிறதா? நியாயமா பார்த்தா உன்னை கொல்லணும். செவனேன்னு உக்காந்து கூத்த பார்த்துட்டு இருந்தவன அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூட்டின்னு வந்து இப்படி காட்டுக்குள்ளே நிற்க வச்சிருக்கேடா, இலவெடுத்தவனே. டேய் இந்த பக்கம் தாண்டா வந்தாளுங்க அவளுங்க, எங்க போனாளுங்க? இரு நான் பார்க்குறேன், எங்க போனாளுங்க இவளுங்க? டே மச்சான் அங்கே பாடுறா, அந்த பாலடைஞ்ச பங்களா உள்ளே போகிறாளுங்கடா அவளுங்க. இவ இங்க என்ன பண்றா? இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்கா? பாத்தியா, நான் சொன்னேன்ல, நம்பினியா? வா போய் என்னன்னு பார்க்கலாம். ஏய் இருடா, உடனே போய் அவங்கள கூப்பிடாது, பின்னாடியே போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. சரி மச்சான் வா போலாம். என்னடா ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? போய் என்னன்னு நிறுத்தி கேளுங்களேன்டா. இரு நான் வேணா கூப்பிட்டா? இந்தாமா பொண்ணே. டே ரமேஷ், சாவடிச்சிருவேன், ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருக்கேன், வாயை மூடு.
ஒழுங்கா வா, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க வந்து போகணும்னு நினைச்ச மௌனை பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். என்னடா பேய் ஆயின்னு பயம்புத்துறீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போங்கடா. மூடிட்டு வா, ஒன்னா வீட்டுக்கு போகலாம் அப்புறமா. மச்சான் அவளுங்க உள்ளே போயிட்டாளுங்க, வா நம்மளும் உள்ளே போகலாம். ஐயோ உள்ளையா? வந்து இந்த முட்டைக்கண்ணனை போட்டு புதைச்சி விட்டா சரியா போயிடும் எல்லாமே. இவனால தான் வர்றதே. டேய் மஞ்ச முடி, மண்டையில் இருக்க 4 முடியை பிடுங்கி விட்டுருவேன். மூடிக்கிட்டு வா. ஆம்பளை தானே நீ, இப்படி தொட நடுங்கிற? டே ஆம்பளைன்னா இந்த மாதிரி நடு ராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்னு யாராவது சொல்லி வச்சிருக்காங்களாடா? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? மச்சான் இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். அங்க எப்படி தர தரன்னு இழுத்துட்டு வந்தனோ அதே மாதிரி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐயையோ எப்பா ராசா, நான் நடந்தே வரேன்டாப்பா. பேய்கிட்ட மாட்டி சாவரனோ இல்லையோ, உங்ககிட்ட நான் செத்துருவேன்டா. அப்போ மூடிட்டு வா.